வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சாரியில் முந்தானி எப்படி அடிக்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து ப்ளவுஸ் துணின்னு அவங்க ஃபஸ்ட்டே சொன்னாங்க, எடுத்து பிரித்து காமிச்சு இதை கட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டே என்ன செஞ்சோம், செக் பண்ணிடணும் எது முந்தானி அப்படின்னு எது ப்ளவுஸ்ன்னு பார்த்து செக் பண்ணணும். இது அவங்க செக் பண்ணிவிட்டு இதை கட் பண்ண சொன்னனால நான் அப்படியே டைரெக்டாக கட் பண்ணுறேன். இல்லைன்னா எது ப்ளவுஸு எது முந்தானி பார்க்கணும், ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்து தான் நம்ம கட் பண்ணணும். அதாவது இப்போ வந்து நான் துணியோட நெசவை பார்த்து நான் கட் பண்ணலை, அந்த ஸ்ட்ரைட் லைன் பார்த்து அந்த ப்ளவுஸுக்குரிய டிசைன் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ கிராஸாக போட்டிருக்காங்கன்னு, நெசவு வந்து கிராஸாக நெஞ்சிருக்காங்க. இதை நான் வந்து அவங்க கையில் கேட்டாங்க, இதில் ப்ளவுஸ் வேணான்ட்டாங்க. அவங்க ஃபுல் ஆயிலில் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த இதையும் சேர்த்தே வெட்டியிருக்கலாம், இந்த சேரீயோட கிளாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டே வீவிங் பார்த்து. ஆனால் அவங்க இந்த துணியை வந்து அதோடு சேர்த்து நம்ம கட் பண்ணி கொடுத்தோன்னு வைங்க, என்னோடய சேரீயை கட் பண்ணிட்டேன் இவ்வளவு அப்படிம்பாங்க. அதனால தான் நான் கட் பண்ணலை. நானே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுன்னா இது அந்த ப்ளவுஸ் துணியோடு சேர்த்து ஃபஸ்ட்டே அந்த கிராஸ் பார்த்து வீவிங் பார்த்து ஸ்ட்ரைட்டாக முதலே கட் பண்ணிடுவேன். இப்போ நம்ம வெளி முந்தானியை பார்ப்போம். ரொம்ப டஃப்பாக இருக்குது இந்த பக்கம். அதாவது வீவிங் பார்த்து கட் பண்ணோம்னா அந்த டிசைன் வந்து ஸ்பாயில் ஆகுது. முந்தானியில் எனக்கு பூ கட் ஆயிடுச்சும்பாங்க. அந்த பூ கட் ஆகாமல் நம்ம அந்த டிசைனை பார்த்து கட் பண்ணோம்னா சாரி கிராஸாக இருக்கும்பாங்க, அந்த ஓரம் அடித்தது சரியில்லைம்பாங்க, திரிக்கிட்டு வந்துருச்சுன்னாங்க, நீட்டிக்கிட்டு இருக்கும்பாங்க, டிசைனும் வேணும்பாங்க. இது ரொம்ப கஷ்டம் நம்ம டெய்லர்ஸ்க்கு. நான் வந்து டிசைனை தான் மெயினாக கால்குலேட் பண்ணி கட் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணும்போது பார்ப்போம் எவ்வளோ கிராஸாக வருதுன்னு. ஓரளவு லூஸ் விட்டு தைக்கணும். அந்த ஸ்கை ப்ளூ மட்டும் வெளியே தெரியக்கூடாது, டார்க் ப்ளூ தெரிஞ்சாலும் பரவாயில்ல. இப்போ உள்பக்கம், அதாவது உள்பக்கம் பார்த்து எடுத்துக்கணும். உள்முந்தானி அடிமுந்தானி தான் தைக்க போகிறோம். அந்த லீஃப் வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும், கரெக்டாக பார்த்து வச்சுக்கிடணும். இல்லைன்னா சேலை தலைகீழ கட்டின மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றில் பூ எல்லா பக்கமும் லீஃப் எல்லா பக்கமும் திரும்பி இருக்கும், அதில் பிரச்சனை இல்லை. இதில் கொஞ்சம் பார்த்து தான் அந்த டிசைன் வந்து மேல் நோக்கி இருக்கணும். பூனா மேல் நோக்கி இருக்கணும், லீஃப்னா மேல் நோக்கி இருக்கணும், டாய்னா மேல் நோக்கி இருக்கணும். பொம்மை மாதிரி போட்டிருந்தா அந்த டிசைனை பார்த்து இது பண்ணணும். இப்போ 2 மடிப்பு மடிச்சுக்கிறோம். மடித்து நல்லா ஸ்டார்டிங்கை வந்து நல்லா தூக்கி விட்டு, லிஃப்டரை தூக்கி விட்டு ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா பிரிஞ்சிரும் அப்படிம்பாங்க. 1/2 இன்ச்சு இருக்கணும். சப்போஸ் ஒவ்வொரு நேரம் கொஞ்சம் அந்த டிசைன் அந்த திருகாமல் தைக்கணும், கொஞ்சம் அழகாக வரணும்னா அந்த 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வரும், 3/4 இன்ச்சு வரும், அப்படி ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதை விட தான் கூடையோ குறையாவோ நம்ம மடிக்கக்கூடாது. ஒவ்வொரு மடிப்பாக மடிச்சுலாம் தைக்கக்கூடாது. பிகினர்ஸ்னாலும் நீங்கள் 2 மடிப்பே சேர்த்து மடித்து தைச்சி பழகுங்க. ஏன்னா ஒவ்வொரு மடிப்பாக மடித்து தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கு ஒரு மாதிரியாக வரும். அது நான் டீச் பண்ணும்போதே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் அது வந்து நல்லா வரல. 2 மடிப்பு மெதுவாக தைச்சாலும் 2 மடிப்பாக மடித்து தைக்கணும். இழுத்து தைக்கக்கூடாது, அப்படி புஷ் பண்ணி கொஞ்சம் லூஸ் விட்டு தைக்கணும். ஒரு கை வந்து பின்னாடி போகணும். அந்த தைக்கும்போது நான் வச்சிருக்கேன், பின்னாடி போய் இழுத்து விட்டுக்கிடணும். அப்போ தான் கொஞ்சம் வெளிப்பக்கம் பார்க்கும்போது சுருளாமல் இருக்கணும். இந்த பக்கமும் பிடிச்சிக்கிடணும். துணி எங்கேயும் இந்த டேபிளுக்கு இந்த பக்கம் தைக்க இந்த பக்கம் பேக்கில் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லாம் நம்ம பக்கம் சுருண்டு இருக்கக்கூடாது. முந்தானி அடிக்கும்போது இதெல்லாம் ஈக்குவலாக பார்த்து தைக்கணும். ஒன்று போல் முடிக்கும்போது இது ரொம்ப கிராஸ் வரல, நல்லா தான் இருக்குது. ஏன்னா நான் வீவிங் பார்த்து தான் வெட்டினேன், டிசைன் பார்த்து வெட்டலை. அதனால் நீட்டாக வந்துருச்சு. முடிக்கும்போது கிராஸ் விழுகலை. நல்லா தூக்கி விட்டு, லிஃப்டரை தூக்கி விட்டு ஸ்ட்ராங் பண்ணி ஏறோ தானோன்னு முடிச்சிங்கன்னா உடனே பிரிஞ்சு வந்துடும், கம்ப்ளைண்ட் வரும். வெளி முந்தானி எடுத்துக்கிடுவோம். வெளி முந்தானி எடுத்து இதில் தான் கொஞ்சம் பார்த்து தைக்கணும். ஏன்னா நான் வீவிங் பார்த்து வெட்டலை, நெசவை பார்த்து வெட்டலை, அந்த நூல் அளவை பார்த்து வெட்டாமல் டிசைனை பார்த்து கட் பண்ணியிருக்கேன். இதுலேயே 2 மடிப்பு மடித்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கணும். லிஃப்டரை தூக்கி விட்டு
லூஸ் விட்டு தைக்கணும். அதாவது இழுக்கக்கூடாது துணியை. இந்த பக்கமாக நம்ம மடிக்கிற பக்கமாக ஆப்போசிட் சைடு இழுக்கக்கூடாது. அது நம்ம நேரில் தைக்கும் போது தான் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும். இது வீடியோவில் வந்து கொஞ்சம் ஸ்பீடும் கொடுத்துருக்கேன் நான். துணியை நல்லா இந்த பக்கம் இந்த பின்னாடி பேக்கில் கை கண்டிப்பாக போகணும். அந்த தைக்கும்போது முந்தானி அடிக்கும்போது கண்டிப்பாக பட்டி மாதிரி அடிக்கிறது. எந்த இது தைச்சாலும் நம்மளோட ஒரு கை பேக்கில் போகணும். போய் அந்த தைச்சிட்டு வர்ற துணியை இழுத்து விடணும். இழுத்து விட்டாதான் உங்களுக்கு வெளிப்பக்கம் திருப்பி பார்க்கும்போது சுருக்கு இல்லாமல் அழகாக இருக்கும். இது ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று. இப்போ பாருங்கள், வீவிங் பார்த்து வெட்டலையா, அந்த டிசைன் பார்த்து வெட்டினால வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கு. அதை மடித்து விட்டுக்கிட்டேன். வெளியே ஒரு மாதிரி சார்ஃபாக கூர்மையாக நீட்டிகிட்டு வந்தது. அது உள்ளுக்குள்ளே மடித்து உள்ளே விட்டு ஸ்ட்ராங்காக தூக்கி விட்டு முடிச்சிடணும். லிஃப்டரை தூக்கி விட்டு இப்போ கட் பண்ணிவிட்டு நூலெல்லாம் கட் பண்ணிடுங்க. இப்போ உள்முந்தாணி பாருங்கள், நமக்கு நல்லா நேராக ஒன்று போல் வந்திருக்கு. அந்த வீவிங் நெசவு பார்த்து நம்ம கட் பண்ணனால டிசைன் பார்த்து கட் பண்ணலை. டிசைன் அங்கே கரெக்டாக போட்டிருக்காங்க. நான் வெளியில் பாருங்கள், உங்களுக்கே இப்போ விரித்து வச்சோன்னே தெரியுதா டிசைன் எப்படி கிராஸாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, நெஞ்சிருக்காங்க. அதனால தான் இப்படி வந்திருக்கு. அந்த இடம் சார்ஃபாக வந்திருக்கு, முடிக்கிற இடம். அதை நம்ம வெட்டி விட்டோம்னா டிசைன் போயிடும். ஆனால் நம்ம தைக்கிறது நேராக வந்துடும். ஆனால் இது வந்து அவங்க டிசைனை தான் மெயினாக கேட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.